வணக்கம் நிகிதா. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாணிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். வழக்கறிஞர் வாணிநாதன் அளித்த புகார் மனு சமூக வலைதளங்களில் பரவியதால் வழக்கறிஞர் வாணிநாதன் மீது நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார் நிகிதா. இதனையடுத்து வழக்கறிஞர் வாணிநாதன் மீதான நீதிமன்ற நடவடிக்கைக்கு எதிராக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட நீதிமன்ற நுழைவாயிலில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக சென்னை நீதிமன்ற மதுரை அமர்வு GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் தெரிவித்துள்ளார். நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்தும் அவரது வழக்குகளில் தீர்ப்பு குறித்தும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வீடியோ வாயிலாக விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது. வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு புகார் கூறியுள்ள நீதிபதி அவமதிப்பு புகாரை திரும்ப பெற வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நிகிதா. இந்த நிலையில் தற்போது செய்தியாளர் சந்தித்த மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் பாஸ்கர், நீதிபதி GR சுவாமிநாதன் மீதான புகார் கொடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவமதிப்பு புகாரை நீதிமன்ற GR சுவாமிநாதனை விசாரிக்க கூடாது எனவும் இம்மனுவை உச்ச நீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். என்னை தொடர்ந்து இந்த ஓரிரு நாட்களாக இந்த விவகாரம் பெரும் புகாரத்தை எடுத்துள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட நீதிமன்றம் முன்பாகவும் இந்த தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது நிகிதா. சுவாமிநாதன் GR சுவாமிநாதன் பற்றி நீதியரசர் GR சுவாமிநாதனுக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை. ஆனால் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகாரின் பேரில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதியரசர் சுவாமிநாதன் சம்மன் அனுப்பி உங்கள் மீது ஏன் கண்டெம்ப்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறார். அந்த சம்மனம் ஏற்கனவே வாய்தா ஆகி இன்றும் மறு வாய்தா போடப்பட்டு இன்று அந்த வழக்கு வருகின்றது. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன?